இந்த தருணத்தில் இந்த மாணவ பருவம் வழக்கறிஞராக பதிவு செய்யப்படும் போது பார் கவுன்சில் சார்பாக அவர்களுக்கு ஒரு மாதம் குறிப்பாக 100 hours அவர்களுக்கு சிறந்த சட்டங்களை சொல்லித்தருவதற்கான ஒரு லா அகாடமியை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் தமிழக பார் கவுன்சில் முன்வந்துள்ளது. இது விஷயமாக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை நாங்கள் பார் கவுன்சில் சார்பாக சந்தித்து முறையிட்டோம். அவரும் அதை கனிவோடு ஏற்று மிக விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து இளம் வழக்கறிஞர்களும் பயன்பெறும் வகையில் இந்த லா அகாடமியை அவர் இந்த சட்ட கல்லூரிக்கு மட்டுமல்லாமல் வழக்கறிஞர்களுக்கு அவர் அர்ப்பணிப்பார் என்பதை நாங்கள் மிக விரைவில் எதிர்பார்த்து கொண்டுகிறோம். அது முதல்வர்கள் அவர்களும் சட்ட அமைச்சர் அவர்களும் இதை எங்களிடம் கனிவாக கேட்டு அதை பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளார். மிக விரைவில் அதை எதிர்பார்க்கிறோம். அப்படி ஒரு லா அகாடமி நம்முடைய சென்னையில் கிடைத்தால் இந்தியாவிலேயே 2வது அகாடமியாக நம்முடைய லா அகாடமி இருக்கும். அதில் சிறந்த வழக்கறிஞர்களை உருவாக்குவதற்கும் தமிழகத்திலே நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதி பானுமதி அவர்கள் சொன்னது போல ஒரு சிறந்த வழக்கறிஞர்களை இனி தமிழகத்தில் காண முடியும் என்பதும் அதற்கான முயற்சியை தமிழக பார் கவுன்சில் எடுத்துள்ளது. அதற்கு அனைவருடைய உதவிகளும் இங்கே கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதி கூற விரும்புகிறேன்.